திருக்கைலாய பரம்பரை தர்மயாதினத்தின் 26வது குருமணிகளாக எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருந்த ஸ்ரீ சண்முக தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய நூற்றாண்டு நினைவு திருமுறை இசை வழிபாட்டு வகுப்பு என்ற முறைமையில் இந்த நெய்வேலி மாநகரில் சிவபுரம் வளாகத்திலே அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்ற அற்புதமான திருத்தலத்தினுடைய வளாகத்தில் பன்னிரு திருமுறை வளர்ச்சிக் கழகம் மற்றும் நால்வர் நற்பணி மன்றத்தின் பேராதரவுடன் தர்மயாதினத்தின் 27வது குருமணிகள் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய அருளாணையின் வண்ணம் இந்த திருமுறை வகுப்பானது தொடர்ந்து நடைபெறுகின்றது. அந்த முறையில் இன்றைய வகுப்பிலே அந்த திருவருளையும் குருவருளையும் வணங்கி கொண்டு நம் வகுப்பின் துவக்கமாக நால்வர் துதியிலிருந்து நாம் வழக்கம் போல அந்த வழிபாட்டினை துவங்குவோமாக. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் அழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறார் அடி போற்றி வாழி திருநாவலூர் வல்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி பிடியதம் ஒரு உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் நவ பிடியதம் ஒரு உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் நவ இடர்கடி கணபதி வர அருளினம் மிகு கொடைவடி வினர் பயில் வலிவலம் உரையிறையே இடர்கடி கணபதி வர அருளினம் மிகு கொடைவடி வினர் பயில் வலிவலம் உரையிறையே நம் கடம்பனை பெற்றவள் பங்கினர் தென்கடம்பை திருக்கர கோயிலா நங்கடம்பனை பெற்றவள் பங்கினர் தென்கடம்பை திருக்கர கோயிலா தன் கடல் அடியேனையும் தாங்குதல் என் கடல் பணி செய்து கிடப்பதே தன் கடல் அடியேனையும் தாங்குதல் என் கடல் பணி செய்து கிடப்பதே. ஒவ்வொருத்தரா தனித்தனியா பாட வச்சிருவோமா? எப்படி? அடுத்த வகுப்புக்கு யாரும் வர வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அடுத்த வகுப்புக்கு யாரும் வராமல் இருக்குன்னா அந்த ஐடியா பண்ணுங்க. சேர்ந்து பாடுறதுல ஒரு சௌரியம். நீங்க சத்தமா பாடலாம். ஏன் சத்தம் இல்லாமல் பாடுறீங்க? எல்லாம் சத்தமா அழகா எவ்வளோ அழகா பாடலாம் தெரியுமா? தனியா பாடுறப்பதான் நம்ம குரல் தான் தெரியுமா, நம்ம என்ன எப்படி பாடுறோம்னு தெரிஞ்சிடும். இப்போ சத்தமா பாடுறப்போ ஒரு பெரிய சௌரியம். எல்லாரும் சேர்ந்து பாடுறப்ப பாடசாலை முறையே அதுதானே. பாடசாலை தனியாலாம் பாட முடியாது. எல்லாம் ஒரு 4-5 பேர், குறைஞ்சது 10 பேர் இப்படி தான் சேர்ந்து பாடுவாங்க. அப்படி சேர்ந்து பாடுறது தான் பாட்டு. அதன் பிறகு தனியாக பாட முடியும். எடுத்தோடனே தனியாக பாட முடியாது. அதனால் நீங்கள் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு, எங்கடா நல்லா நம்ம பாட மாட்டோமோன்னு நினச்சி நிறைய பேர் பாட மாட்டேங்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் நல்லாவே தாராளமாக நல்லா வாய் விட்டு நல்லா பாடலாம். இப்போ நம்ம இன்றைய பழைய பாடம் என்ன பாடுறது? இன்றைய பாடம்னா புதிய பாடம் இல்லை,
பழைய பதியம் ஒன்று பாடிட்டு அதுக்கு போனோம். அங்கெல்லாம் ஒவ்வொரு வகுப்புலையும் தோடுரிசின்னு ஒரு வகுப்புல, அடுத்த வகுப்புல கூட்டுறாயினவாறு பித்தாபிசை அப்படியே பாடிட்டே வருவோம். சிதம்பரம் வகுப்புல அப்படிதான். இன்னைக்கு வகுப்புனா சரியா 6 மணிக்கு அங்கே துவங்கிரும். 5:55 ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னு நான் போட்டுருவேன். அது உட்காந்துருவாங்க சரியா 6 மணிக்கு. அதேமாதிரி சரியா 8 மணிக்கு முடிச்சிருவோம். அதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா பின்னாடிக்கெல்லாம் வேலை இல்லை. அந்த 2 மணி நேரம் கரெக்டாக இருக்கும். அது போல அந்த வகுப்பு என்னன்னா 4 தொகுதி இந்த 3 பாடிடுறோம். பாடிட்டு உடனே அடுத்து என்னன்னா அடுத்த பதியத்துக்கு பாட ஆரம்பிச்சிருவாங்க. தோடுரிசன் போன வாரம் போன போது தோடுரிசன்னா இந்த இதில் வந்து கூட்டுறாயினவர் பித்தாபிரிசரி அப்படியே பாடிட்டே வந்தால் பழைய பாடம் ரிவிஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த முறைமையில் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பதியம் பாடலாம்? தோடு குற்று பித்தாலாம் முடிஞ்சா? துஞ்சலும் துஞ்சல், சுற்றுணை வேதியன், மற்ற பற்று பாடுவோமா? ஏன்னா சுந்தரர் குரு பூஜை வருது, அதனால பாடி பார்ப்போம். மற்ற பற்று நமச்சிவாய திருப்பதியும் 22ஆம் தேதி சுந்தரர் குரு பூஜை வருது, அதனால நம்ம அதை சொன்னாப்புல பித்தாபிரிசுடி பாடிட்டு கூட பாடலாம். இப்போ பித்தாபிரிசுடி எப்படி பாடுவோம்? முதல் நிலை எல்லாரும் சேர்ந்து பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றே மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பா பெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாயினி அன்றே எனலாமே. இதுதான் முதல் நிலை. இப்ப நம்ம என்ன பண்றோம்? முதல் பாட்டை 2ஆம் நிலை பாடிட்டு மீதி எல்லா பாட்டையும் முதல் நிலை பாடினா பொருத்தமா இருக்கும். அப்ப முயற்சி பண்ணுவோம். இன்னைக்கு என்ன பண்றோம்? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா பாடுங்க. பித்தா பித்தான்னு சொல்லி திட்டினார்ல, அந்த திட்டுன சொல்லியே வச்சு நீ பாடுன்னு சொல்லிட்டார். நீ ஏற்கனவே பித்தான்னு தான் திட்டின, அதே மாதிரி திட்டுன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கலாம். பித்தா பிறை சூடி நம்மளும் திட்டலாம். என்ன சொல்லிட்டாரு? நீ திட்டுன அந்த வார்த்தையே நீ பாடுன்னு சொல்லிட்டாரு, அதான் பிரச்சனை. அப்ப பாடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பாடணுமா இல்லையா? பித்தா அப்படின்னு பாடணும், பாடி ஆகணும். பித்தா பித்தா அப்படின்னு அந்த அந்த பண்ணோட ராக லட்சணங்களை இதெல்லாம் வெளிப்படுத்தி பாடுறப்ப பித்தான்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் வந்து விழுவும். முதல் பித்தா அப்படின்னு பாடுறப்ப பித்தான்னு சொல்லி திட்டேன் நான் மன்னிச்சுக்க அப்படின்னு அர்த்தம். பித்தா அப்படின்னா என்ன? மனசுக்குள்ள நீங்க நினைக்கணும், அப்படி திட்டியும் என்ன நீ ஆட்கொண்டு இவ்வளவு கருணையோட இருக்கியே, உன்னை நான் போய் இப்படி திட்டுற வார்த்தையை வச்சே பாட வச்சுட்டியே அப்படின்னு சொல்றது. பித்தா அந்த வார்த்தையை சொல்றப்ப அர்த்தங்கள் வந்துகிட்டே இருக்கும், ஆனா வார்த்தை ஒண்ணுதான். பித்தா இப்படிலாம் பாடுவாங்க. அதெல்லாம் நம்ம பாடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி முதல் நிலை பாடிட்டோம் சந்தத்தோட. 2ஆம் நிலையில முதல் துவக்கம் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா பித்தா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை எத்தான் எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை எத்தான் மனத்துன்னை அப்படின்னு பாருங்க ஒரு இது.
அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு மனத்து உன்னை அப்படின்னு மனத்து உன்னை அப்படின்னு கொஞ்சம் திருத்தி பாடலாம். எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் தூரையுள் வைத்தாய் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. இது போல இந்த மாடலை கொஞ்சம் முயற்சி பண்ணி 2ஆம் நிலைக்கு நம்ம வந்தோம்னா ஒவ்வொரு பாடலையும் இப்படி முதல் பாடலை மட்டுமாச்சும் நம்ம 2ஆம் நிலை பாடிட்டு அடுத்தடுத்த பாடலை ஃபுல்லா நம்ம சந்த முறைப்படி இப்ப நீ மீதி பாடல சந்தத்தோட நம்ம பாடலாம். அடுத்த பாடல் என்ன? நான் ஏன் பல நாடும் நினைப்பில் ரீ மனத்துன்னை பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன் பேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆயா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அன்னே உனக்காளாயினி அல்லே எனலாமே. முடியேன் இனி பிறவேன் பெரில் மூவேன் பெற்ற ஊர்தி முடியேன் பல பொய்யே குறைப்பேனை குறிக்கொள்ளி செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அடிகேள் உனக்காளா இனி அல்லேன் எனலாமே. பாதம் பணிவார்கள் அது பணியா ஆதன் பொருளால் அறிவில்லே அருளாளா தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆதி உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. கண்ணார் மதி சூடி கழல் போலும் திருமேனி எண்ணார் புறமூன்றும் எரியுண்ண நகை செய்தாய் மண்ணார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அண்ணா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆனாய் உனக்காளாயின் அல்லேன் எனலாமே. ஏற்றார் புறமூன்றும் சிலை தொட்டாய் ஏற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வானீர் ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆற்றாய் உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. மழுவாழ் பலம் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா தீர்த்தல் உன தொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அழகா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. காரூர் புனலேதி கரை கல்லி திரை கையால் ஆரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீரோர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள்
ஆரோரண்யம் பெருமாற்காள் அல்லே எனலாமே. தேவலாமே நல்லாதான் பாடியிருக்கீங்க எல்லாருமே. இப்படி இல்லை, இப்போ பெண்கள் வந்து என்னன்னு வச்சுங்களேன், வீட்டில் அவங்களுடைய குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனால் வெளியில் வந்தால் அவங்க குரல் கேட்காது. வீட்டில் ஒருத்தர் தான் இருப்பாங்க, எத்தனை பேர் ஆண்கள் இருந்தாலும் அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க. அவங்க குரல் அப்படி இருக்கும். இவங்களுடைய குரல் எல்லாம் கேட்கணும்னா வீட்டுக்கு போகணும். அந்த அதட்டல் உருட்டல் மிரட்டல் எல்லாம் அங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தானா அப்படின்னு ஒரு பக்குவமாக இருப்பாங்க. அப்படி பக்குவமாக இருக்கிற இடத்துல பாட்டு தானா வருது. அந்த அவங்க வீட்டில் பாடுற பாட்டெலாம் வேற, இங்கே வந்து ரொம்ப தெய்வீகமாக அந்த உணர்வோட பாடுறப்ப ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இனிமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. அதை தொடர்ந்து நம்ம அதே போல் ஆசிரியர் எப்படி நம்மளுக்கு அமைந்த ஆசிரியர் இனிமையான ஆசிரியர் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. பத்மஸ்ரீ ஐயாவை விட இனிமை உலகத்தில் உண்டா? தேவாரத்துக்கு இனிமைனா அவர் தான். இங்கே ராமச்சந்திரையா இருந்தாங்க, அவங்களுக்கு பேர் என்னன்னா திருமுறை தென்றல்னு பேர். அந்த பட்டம் யாருக்குன்னு நான் கொடுக்கல. அவங்க பாட்டுக்கு மட்டும்தான் தென்றல் எப்படி வீசுமோ அது போல இருக்கும் அவங்க பாடுறது. அந்த கடினமான வார்த்தையோ கடினமான உச்சரிப்போ கடினமான ஒரு ஓசை நயமோ அவங்கள்ட்ட வரவே வராது. இடி முழக்கம் அப்படின்னா எங்கள் ஆசிரியர் முத்துக்கந்தையா ஒரு பாட்டு எடுத்தா இந்த இதெல்லாம் இந்த மைக்லாம் வெடிச்சிடும். 10 பேர் சேர்ந்து பாடினா எப்படி இருக்கும்? ஒரு வாய்ஸ்ல இருக்கும், ஒரு குரல்ல. அவர் தருமபுரையா அப்படிதான், அவர் சிங்கம்னு சொல்லுவாங்க. அதுமாரி நம்ம ராமச்சந்திர ஐயாவுக்கு வந்து திருமுறை தென்றல்னு, அந்த தென்றல் வீசுற மாரி, அதுமாரி தேனிசைனா நம்ம இனிமையா பாடக்கூடியது அப்படின்னு சொன்னா நம்ம திருத்தணி ஐயா தான். இது போல தேவார உலகத்துல பல பேர் எடுத்துக்காட்டா வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த வழியில தான் நம்மளும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மற்று பற்று எனக்கு, இப்ப நம்ம எப்படி பாடுவோம்? இப்ப மற்று பற்று எல்லா பக்கம் பாடுறது, கொஞ்சம் தள்ளி பாடுறது எப்படின்னா ஒரு அரணம். மற்று பற்று எனக்கின்றீனில், மற்று பற்றெனக்கின்றீனில் அப்படி பாடுறது. அதை பிரிச்சு பாடுறப்ப மற்று பற்று எனக்கின்றீனில் திருப்பாதமே மனம் பாவித்தேன். இப்படி பாடினா தனியா பாடுறப்ப பாடலாம். ஒரு கூட்டு வழிபாடா எல்லாரும் சேர்ந்து பாடணும்னு சொன்னா இந்த அமைப்பு சரி வராது. அப்ப என்ன பண்றோம், நம்ம தாளமும் பாட்டும் ஒன்னா அமைகிற போல, அதான் சமம்னு பேரு. சமமா பாடினாதான் எல்லாரும் பாட முடியும். அப்ப என்ன பண்றோம், கொஞ்சம் முயற்சி பண்ணி என்ன பண்றோம், மற்று பற்றனக்கின்றீனில் திருப்பாதமே மனம் பாவித்தேன், மற்று பற்றனக்கின்றீனில் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேதினே. பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேதினே. கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி. கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே. நற்றவா சொல்லும் நமச்சிவாயவே, சொல்லும் நமச்சிவாயவே, சொல்லும் நமச்சிவாயவே, சொல்லும் நமச்சிவாயவே. ரொம்ப சுலபம். நமச்சிவாயவே அப்படிலாம் நீங்க பாட வேண்டியது. நமச்சிவாயவே சொல்லுனா இப்படிலாம் நீங்க வர வேண்டியது. அதுக்கு நாங்க இருக்க பாத்துக்கிறோம். என்ன நீங்க அழகா அப்படி பதிகமா சொல்லும் நமச்சிவாயவே அப்படியே வருஷப்படுத்திடலாம். நமச்சிவாய அப்படிலாம் கூட இல்லை பாருங்க.
சொல்லும் நமச்சிவாயவே. அப்படி வந்துடும் அழகா. எல்லா நமச்சிவாய பதியமும் அப்படி. இந்த பாடல் இதுல பதியத்துல இருக்கிற அத்தனை கடைசி வார்த்தையும் இப்படிதான் பாட போறோம். நமச்சிவாயவே அப்படிங்கிற வார்த்தை அப்படி முழுசா வந்து விடுவோம். இப்ப நாங்க பாடுறப்ப கூட அப்படி முழுசா வராது. இப்ப நீங்க இப்படி இந்த பாராயண முறையில பாடுறப்ப நமச்சிவாயவேன்ற மந்திரமா ஒலிக்கும். இப்ப நம்ம பாடுறப்ப என்ன பண்ணுவோம், அதுல கொஞ்சம் ஓசை நயத்தை எல்லாம் கொண்டது. நற்றவ உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே சொல்லும் நான். நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நமச்சிவாயவே. நற்றவா உனை நான் மறக்கினும். இப்படி வந்து அதுக்குள்ள போயிடும். அப்படிலாம் இல்லாம அழகா நீங்க சொல்லும் நமச்சிவாயவே. ரொம்ப சுலபம், அழகா சொல்லுங்க. சொல்லும் நமச்சிவாயவே. அடுத்த பாட்டுக்கு போவோம். அதே மாதிரி இட்டனும் அடியே துவா இகழ்ந்திட்ட நாள் கெட்ட நாள் கெட்ட நாள் இவை எல்றனார் கருதேன் கிளர் புனர் காவிரி வட்டவாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடி நட்டவ உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. ஓ நாள் எல்லாம் சமத்துல ஓ நாள் உணர்வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேற்கு ஆவும் நாள் இவை எல்ற நாள் கருதேன் கிளர் புனர் காவிரி பாவு தன் புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவல. அவ்வளவுதான். எல்லையில் புகழ் எம்பிரா எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி கல்லை உந்தி வளம் பொழிந்தி காவிரி அதன் வாய்க்கரை நல்லவர் தொழுதேத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி வல்லவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. அஞ்சினார் கரம் ஆதியங்கடியேனும் நான் மிக அஞ்சினேன் அஞ்சலில் தடி தொண்ட நேர்கரு நல்கினாய் கருகின்ற பஞ்சின் மெல்லடி பாவை மா உடைந்தாடு பாண்டி கொடுமுடி நஞ்சணி கண்ட நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. ஏடுவா இளம் திங்கள் சூடு என் பின் கொள் புலி தோலின் மேல் ஆடு பாம்பது அரைக்க செய்த அழகனே அந்தன் காவிரி பாடுதல் புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி சேடனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. விரும்பினில் மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் விழனம் நெருங்கிவன் பொழில் சூழ்தெழில் பெற நின்ற காவிரி கோட்டிடே குறும்பை மெல்முலை கோதை
குடைந்தாடு பாண்டி கொடுமுடி விரும்பனே உனை நான் மறக்கி சொல்லும் நான் நமச்சிவாயவே செம்பொனே சடையாய் திரிபுரம் தீயழ சிலை கோலினாய் வம்புலாம் காளை பாதம் அமர்ந்து காவிரி கோட்டிடே கொம்பின் மேல் கோயில் பூவமா மயில் ஆடு பாண்டி நம்பனே உன்னை நான் மறக்கி சொல்லும் நமச்சிவாயவே சாரணன் தந்தையம் வீரா எந்தை தம்பிரா என் பொன் மாமணி என்று பேரென்னாய். இந்த பாடல்ல ஒரே ஒரு குறிப்பு தான், அது என்று அப்படின்னு ஒரு வார்த்தை முடியும், அதை கொஞ்சம் மடக்கி நம்ம பாடிக்கணும். ஒரு முறை பாடுற கேட்டுங்க. சாரணன் தந்தையம் வீரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி என்று பேரென்ன, அப்படி என்று பேரென்னாயிர அப்படி அந்த சமத்துக்கு வரது என்றுன்றத அப்படி தொக்கல அடிப்பாடு என்று பேரன் அப்படி பாடிட்டீங்கன்னா சரியா தாளத்துக்கு வரும். இப்ப பாடலாமா? சாரணன் தந்தையம் வீரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி என்று பேரென்னா, அந்த என்று என்று வார்த்தையும் பேரென்னாயினா கரெக்டா வரும். என்று பேரென்னாயிர அப்படி வரணும். சரியா? கொஞ்சம் இதா இருக்கு, எல்லாம் சேர்ந்து பாடுங்க. இப்ப சாரணன் தந்தையம் வீரா பேரனாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகினார் நாரணன் பிரமன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமுடி காரண உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே கோணிய பிறை சூடியை கரையூரில் பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானை பிஞக பித்தனை பிறப்பில்லியை பானுலா வரி வள்ளரை கொன்றை தாரனை படப்பாமரை நாணனை தொண்டன் ஊரல் சொல்லிவை சொல்லுவார்க்கில்லை துன்பமே. அருமையான திருப்பதியும் பாண்டி கொடுமுடி. அடுத்த திருப்பதியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்துட்டா காட்டூர் கடலை வருது. இதே பண்ணாதும் அது பாடலாமா இல்லை அந்த நாளன் போயிடுவோமா? பாடலாமா? காட்டூர் கடலை பாடலாமா? ஏன்னா சுந்தரர் குரு பூஜை வருது இல்லை, அதுக்காக சுந்தரர் பதியமா இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். அந்த நாளன் ஒரு முறை போன முறை நடந்ததை திருப்பி பார்ப்போம். அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தன் ஆருயிரதனை பௌவினாய் குன்றன் வன்மை கண்டடியேன் எந்தை நீயனை. இப்படிதான் பாடசாலையில பாடம். தள்ளி தள்ளி பாடிட்டே வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தள்ளி. அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தன் ஆருயிரதனை பௌவினாய் குன்றன் வன்மை கண்டடியேன் எந்தை நீயனை நமன் தமர் நலியில் இவன் மற்றென் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்துன் திருவடிகடைந்தேன் செழும்பொழில் திரு புன்குருளானே. இப்படி பாடுறது பாடசாலையில. இது பெருங்கூட்டமா பாடுறப்ப இது உதவாது. ஒருத்தர் ரெண்டு பேர் பாடலாம், எல்லாரும் சேர்ந்து பாடணும்னா அந்த சந்தத்தை நம்ம எளிமைப்படுத்தணும். சந்தத்தை நம்ம பண்ண மாத்துல தள்ளி தள்ளி பாடுறத சமமா பாடிட்டு வந்தா
எல்லாரும் நல்லா சந்தோஷமா பாடலாம். இல்லாட்டினா கொஞ்சம் தள்ளி தள்ளி அது மாதிரி இல்லாம இப்ப அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக அப்படின்னா எல்லாரும் பாடலாம். அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமா வந்த காலந்தல் ஆறுயிரதனை பௌவினாய் குன்றல் வன்மை கண்டடியேன். சரியா? ஒரு முறை நான் சொல்லட்டுமா? ஒரு முறை சொல்லிட்டு திரும்ப திரும்பி பாடுறோம். ஒரு முறை நான் சொல்ல சொல்ல பாடுங்க. அப்புறம் என்ன பண்றோம், இந்த பாட்டை திருப்பி சேர்ந்து பாடிடுறோம். இப்ப முதல்ல நான் சொல்லிடுறேன், வாங்கி சொல்லுங்க. அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தல் ஆறுயிரதனை வௌவினாய் குண்டன் வன்மை கண்டடியேன். எந்தை நீ என்னை நமன் தமர் நலியின் இவன் மற்றெல் நடியான் என விளக்கும். இவன் மற்றெல் நடியான் என விளக்கும். சிந்தையால் வந்தும் திருவடி அடைந்தே செழும்பொழில் திரு புன்குருளானே. சிந்தையால் வந்தும் திருவடி அடைந்தே செழும்பொழில் திரு புன்குருளானே. சேர்ந்து பாடுவோம். அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலங்கள் ஆறுயிரதனை வௌவினாய் குன்றன் வன்மை கண்டடியே. எந்தை நீ என்னை நமன் தமர் நலியின் இவன் மற்றல் நடியான் என விளக்கும். சிந்தையால் வந்தும் திருவடி அடைந்தேன் செடும்பொழில் திரு புன்குருளானே. அவ்வளவுதான். ரொம்ப சுலபம். இப்படி சமத்துல பாடணும்னா எல்லாரும் பாடலாம், நிறுத்தி கூட பாடலாம். வையகம் முற்று மாமழை மறந்து வயலில் நீரில்லை மாநிலம் தருகோம். உய்ய கொள்க மற்றங்களை என்ன ஒளிகொள் வெண்முகிலாய் பரந்தெங்கோ. பெய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிரு வேலி கொண்டருளும். செய்கை கண்டு நில் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திரு புன்குருளானே. சேர்ந்து பாடலாமா? வையகம் முற்று மாமழை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் உய்ய கொள்க மற்றங்களை என்ன ஒளிகொள் வெண்முகிலாய் பரந்தெங்கும். பெய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிரு வேலி கொண்டருளும். செய்கை கண்டு நில் அடைந்தேன் செழும்பொழில் திரு புன்குருளானே. ஏத நன்னிலம் ஈரறு வேலி ஏயர்கோன் உற்ற இரும்பிணி தவிர்த்து கோதனங்களில் பால் கறந்தாட கோல வெண்மணல் சிவன் தன்மேல் சென்ற தாதை தாளர எரிந்த சண்டிக்குள்
சடை இசை மலர் அருள் செய்ய கண்டு சடை விசை மலர் அருள் செய்ய கண்டு பூத ஆளினில் பொன்னடி அடைந்தேன் பூங்கொழில் திரு புன்குருளானே. சேர்ந்து பாடலாமா? ஏத நன்னிலம் ஈரரு வேலி ஏயர் போல் உற்ற இரும்பிணி தவிர்த்து கோதனங்களில் பால் கரந்தாட்ட கோலவெள் மன சிவன் தன்மேல் சென்ற தாதை தாளர எரிந்த சண்டிக்குள் சடைமிசை மலர் அருள் செய்ய கண்டு பூத ஆளினில் பொன்னடி அடைந்தேன் பூங்கொழில் திரு புன்குருளானே. நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினு கரையன் நாளை போவானும் கற்ற சூதனர் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பல் கணம் புல்லன் என்றிவர்கள் குற்றம் செய்யினும் குணமென கருதும் கொள்கை கண்டு நில் உரை கழல் அடைந்தேன் பொற்றிரள் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திரு புன்குருளானே. சேர்ந்து பாடுறீங்களா? இப்ப நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தல் நாவினு கரையல் நாளை போவான் கற்ற சூதனர் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பல் கணம் உள்ளன் என்றிவர்கள் குற்றம் செய்யினும் குணமென கருதும் கொள்கை கண்டு நில் உரை கழல் அடைந்து பொற்றிரள் வழி கமலங்கள் மலரும் புன்குருளானே. கோலமால்வரை மத்தன நாட்டி கோளரவு சுற்றி கடைந்தெழுந்த ஆல நஞ்சு உண்டவர் மிக இரிய அமரர்கருள் புரிவது கருதி நீலமார்கடல் விடந்தனை உண்டு கண்டத்தே வைத்த பித்தனி செய்த சீலம் கண்டு நில் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திரு புன்குருளானே. சேர்ந்து பாடுவோமா? கோலமால்வரை மத்தன நாட்டி கோளரவு சுற்றி கடைந்தெழுந்த ஆல நஞ்சு உண்டவர் மிக இரிய அமரர்கருள் புரிவது கருதி நீலமார்கடல் விடந்தனை உண்டு கண்டத்தே வைத்த பித்தனி செய்த சீலம் கண்டு நில் திருவடி அடைந்தே செழும்பொழில் திரு புன்குருளானே. இயக்கற்கிண்ணரர் யமனோடு வருணல் இயங்கு தீவழி ஞாயிறு திங்கள் மயக்கவில் புலி
வானரம் நாகம் வசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயற்கொன்றில் திருவடி அதனை அச்சித்தார் பெரும் ஆரருள் கண்டு திகைப்பொன்றில் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திரு புன்குருளானே. இயக்கற்கிண்ணரர் எல்லாரும் சேர்ந்து இயக்கற்கிண்ணரர் யமனோடு வருணல் இயங்கு தீவழி ஞாயிறு மயக்கமில் கூலி வானரம் நாகம் தானவர் எல்லாம் அயற்கொன்றில் திருவடி அதனை அச்சித்தார் பெரும் ஆரருள் திகைப்பொன்றில் திருவடி அடைந்தே செழும்பொழில் திரு புல்குருளானே. போர்த்த நீள் செவியாளர் அந்தணர்க்கு பொழில்கோளால் நிழற் கீழ் அறம் புரிந்து பார்த்தனு கன்று பாசுபதம் கொடுத்து அருளினாய் பண்டு பகீரதன் வேண்ட ஆர்த்து வந்திழியும் புனர்கங்கை நங்கையாளை நில் சடைமிசை கரந்த தீர்த்தனே நின்றல் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திரு புன்குருளானே. பல்லார் போர்த்த நீள் செவியாளர் அந்தணர்க்கு பொழில்கொள் ஆளிடர் கீழ் அறம் புரிந்து பார்த்தனே கன்று பாசுபதம் கொடுத்து அருளினாய் பண்டு பகீரதன் வேண்ட ஆர்த்து வந்திழியும் புனர்கங்கை அங்கையாளை நில் சடைமிசை கரந்த தீர்த்தனே நின்றல் அந்த சந்தம் கொஞ்சம் தடுமாறுது. அந்த சந்தத்தோட தான் நல்லா இருக்கும். ஆனால் வந்துடுது ஒரு அந்த முதல் 2 வரியும் அடுத்த 3வது வரி ஆரம்பிக்கிறப்ப அந்த தொடர்ச்சி கொஞ்சம் விடுது. அந்த தொடர்ச்சியாக இருக்கணும். அது தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த தொடர்ச்சி தான் அந்த சந்தம், வேற ஒன்றும் இல்லை. அந்த சந்தம் நின்று வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. போர்த்த நீள் செவியாளர் அந்தணர்க்கு பொழில்கொள் ஆளிடர் கீழ் அறம் புரிந்து பார்த்த அப்படி ஒன்றும் கீழ் அறம் புரிந்து பார்த்தனே கன்று அப்படின்னு தடுமாற்றம் இல்லாமல் அந்த இடத்துல வந்துடணும். அப்படின்னா கரெக்டாக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இல்லாட்டினா எல்லாரும் இவ்வளோ பேர் எல்லாரும் சேர்ந்து கோயமேகாம தேவாரத்தை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் தேவார வகுப்புக்கு போனாங்க, தேவார பாட்டு கேட்கலான்னு தேவார பதியத்தை எடுத்து எல்லாரும் பேசுறாங்க உட்காந்து. பார்த்தனுக்கு அன்றாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. தேவார வகுப்புல எல்லாரும் அழகா சந்தத்தோட பாடுனாங்க. சந்தம் தவறல, என்ன சந்தம் எந்த இடத்துலையும் தடுமாற்றம் இல்லை, அருமையா சந்தத்தோட பாடுறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம கவனிக்கணும். அந்த இடத்துல கவனிச்சு வந்தீங்கன்னா போதும். இது நம்ம பாடுறதெல்லாம் முதல் நிலை தான் பாடிட்டு இருக்கோம். அடுத்த இடத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போகணும். மூவையில் செற்ற ஞான்று இந்த மூவரில் இருவரில் திரு கோயிலில் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய பின்னை ஒருவன் நீ கரி காடரங்காக
மானை நோக்கியோர் மானடம் மகிழ மணிமுழா முழக்க அருள் செய்த தேவ தேவனில் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திரு புன்குருளானே. நான் பாடுற முழுசா பாடிடுறேன், கேளுங்க. கொஞ்சம் 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 உங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும். மூயையில் செற்ற ஞான்று இந்த மூவரில் இருவர் நில் திரு கோயிலில் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய பிள்ளை ஒருவன் நீ கரி காடரங்காக மானை நோக்கியோர் மானடம் மகிழ மணிமுழா முழக்க அருள் செய்த தேவ தேவனில் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திரு புன்குருளானே. இப்படி பாடிடலாமா? மூயையில் செற்ற ஞாயின்று இந்த மூவரில் ஒருவனில் மானை நோக்கியோர் மானடம் மகிழ அணிமுழா முழக்க அருள் செய்த தேவ தேவனில் திருவடி அடைந்த தேவ தேவ தேவனில் திருவடி அடைந்தேன் அப்படின்னு போயிருந்தாங்க. தேவ தேவனில் திருவடி அடைந்தேன். அப்படி கத்துங்க நல்லா. தேவ தேவனில் திருவடி அடைந்தேன். வீட்டுக்கு போனோன்னா வீட்டு கதவை யாரும் திறக்க கூடாது. நீங்க வந்து தம்பி திறடா அப்படின்னா இது எங்க அம்மா மாரி இல்லையே அப்படின்னு, ஏன்னா தொண்டையெல்லாம் கட்டிட்டாங்க, போய் யாருன்னு தெரியல, டோரை ஓப்பன் பண்ணி பார்த்து தான் திறக்கணும். என்ன அப்படி இருக்கணும்? வாயார பாடி வழிபடும் அதை நான் சொல்றாரு. பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடின்னு சொல்ற காவிரி சூழ் வளஞ்சுடி வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடுற. இப்படி வாயார நீங்க கத்தி வழிபாடு செஞ்சாவே உங்களுக்கு என்ன, அது ஒரு இடத்துல 5000 ரூபாய் பணம் வாங்கிட்டு ஒரு ரூம்ல விட்டுட்டு கத்துங்கன்றான். அதுக்கு 5000 ரூபாய் பணம். அப்படி நீங்க கத்துறப்ப என்ன ஆகுதுன்னா இயற்கையாகவே உங்களோட நாளங்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்குது. அந்த தொண்டைக்கு வாய்ஸ் அது முறைப்படி நம்ம முறைப்படி செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ வெறுமனா கரடி கத்துறது இல்லை, ஆவுன்னு கத்துறது இல்லை, முறையா சுருதியோட அந்த தாளத்தோட சந்தத்தோட வார்த்தைகள். அது நம்ம சொல்ற பாடல் எது? தேவாரம். அதுவும் இது ஆற்றல் மிக்கது, அருள் மிக்கது, பேராற்றல் மிக்க பெரும் பதிகம். அப்போ ஒரு நாயன்மாரை பற்றி சொல்லிட்டே வர்றோம். அவங்களுடைய அருள் ஆற்றல் நம்மளுக்கு இருக்கு. அப்படி சொல்றப்ப நம்ம வாயார பாடினோம்னா நம்மளுக்கு மிகப்பெரிய பலன். மூச்சு பயிற்சி தேவையில்லை, தனியா நீங்க உட்காந்து மூச்சு பயிற்சி தனியா உட்காந்து அது செய்யணும். ஆனா அதுக்காக தேவாரம் பண்ணப்ப நினைச்சுக்காதீங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். 108 வயசுல ஒரு சுவாமி இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்ட நான் கதை விடுறேன்னு நினைக்காதீங்க. இந்த இதில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துட்டேன். நான் போய் வீடியோ எடுத்து வந்து வச்சிருக்கேன், காட்டுறேன் உங்களுக்கு. 108 வயசு. இன்னைக்கே நாளைக்கே நீங்க போய் பார்க்கலாம் அவங்கள. ரொம்ப தூரம்லாம் இல்லை, இங்க இருந்தெல்லாம் ஃப்ளைட்லாம் பிடிச்சி போக வேண்டியதில்லை. ஆனால் அங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்கு, அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கிற திருச்சிராப்பள்ளியில தான். திருச்சிராப்பள்ளியில மலைக்கோட்டையில் சாரமாமுனிவர்னு ஒரு சுவாமி இருந்தாங்க. வில்வ தொண்டர், மிகப்பெரிய வில்வ தொண்டை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க காலையும் மாலையும் மலைக்கோட்டையில் ஏறி தாய்மான பெருமான வழிபாடு பண்ணுறது. பக்கத்தில் எங்கெங்க வில்வம்லாம் இருக்கோ ஒரு குடலை ஒன்று வச்சுருப்பாங்க, கொக்கி ஒன்று, சைக்கிள். அதில் எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அங்கே போய் ஒவ்வொரு இடமா போய் வில்வத்தை எடுத்துகிட்டு வந்து தாய்மானருக்கு மாலையாக கட்டி சாத்துவார். காலையில் சிவபூஜை, 3 வேளையும் வில்வத்தொண்டு, வில்வத்தொண்டர்னே பேர். அங்கே வந்து சாரமாமுனிவர்னு ஒரு மகான் இருந்தார் அந்த கோயிலில். இது புராணத்தில் இருக்க வரலாறு. அந்த பேரையே இவருக்கு வச்சுட்டாங்க எல்லாரும். சாரமாமுனிவர்னு சொல்லிட்டாங்க, காரண பேராயிடுச்சு.
அப்படி இவருடைய பேரே யாருக்கும் தெரியாது. இப்ப சாரமாமுனிவர்னா எல்லாரும் தெரியும். அப்படி ஒரு தொண்டர். இப்ப முடியாது, என்னால மேலே ஏறி இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இப்பயும் ஒரு 3வது மாடியில தான் இருக்காரு. இப்பயும் கீழே இல்லை, 3வது மாடியில தான் இருக்கிறாரு. கீழேலாம் வரல, நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மலைக்கோட்டை அப்படியே கீழே இறங்குற இடத்துல, மலைக்கோட்டை இறங்குது பார்த்தீங்களா, சறுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க, உள்வீதியில. இதை பாருங்க, எனக்கு நல்ல வேளாப்பா, எனக்கு ஒரு சாட்சி இருக்கு, தப்பிச்ச பார்த்தீங்களா. சிவராத்திரி, இந்த சிவராத்திரி கூட அந்த சுவாமி 4 காலம் சிவ பூஜை பண்ணியிருக்காங்க. 32 விதமான அபிஷேக திரவியங்கள் அபிஷேகம் செய்து. நான் போன வாரம் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன். இப்போ போனாலும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவேன். அதை எடுத்து காட்டுறாரு, இத்தனை திரவியம் அபிஷேகம் பண்ணேன். பாடினாரு, திருப்புகழ் பாடியிருக்காரு, எடுத்துட்டு வந்திருக்கேன். திருப்புகழ் பாடுறாரு, தேவாரம் பாடுறாரு. நான் பாடுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு, இந்த பக்கவாத்தியெல்லாம் நல்லா வாச்சிருக்காங்கன்றாரு. அந்த அளவுக்கு தெளிவான எல்லாரையும் கண்டுபிடிச்சு, நான் போனோடனே யார் என்னன்னு தெரியும். அப்படி ஒரு பேராற்றல் மிக்கவர். 108 வயசு. எதுக்கு சொல்ல வந்தேன், அவர் சொன்ன விஷயம், உணவு கிடையாதுங்க அவருக்கு. இப்ப உணவு கிடையாது, இப்ப உணவே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காரு. சமீபமா ஒரு 2-3 வருஷமா எந்த உணவு சாப்பிட்றது. எப்படி வாழ்க்கை அப்படின்னா, காற்று தான் உணவு அவருக்கு. காலையில 1 மணி நேரம் பயிற்சி பண்றாருங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கா, மத்தியானம் 1 மணி நேரம். நைட்டு சாப்பிடணும் தெரிஞ்சா உடனே சாப்பிடணும், டக்குன்னு உணவு தான். இதுதான் மூச்சு பயிற்சி தான். நாங்க போறப்ப கொஞ்ச நேரம் அப்படி பண்ணாரு, மூச்சு பயிற்சி பண்ணிட்டே இருக்காரு. அதுதான் சிவ பூஜை பண்றாரு, எப்பயும் திருமுறை பாராயணம். இதுதான் 108 வயசு இப்பயும் இருக்காரு சாமி. போய் பாருங்க, தண்ணி குடிக்கிறாங்க சாமி. மீதி ஆமா, காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க, அது கூட இப்ப பால், அது பாலுமே குடிக்கிறது இல்லையா இப்ப. அது வந்து இது என்னமோ தொண்டையில இது கட்டுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. மூச்சு தான், மூச்சு பயிற்சி தான். அது வந்து அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, தேவாரத்தை பதிகமா இந்த சந்தத்தோட இந்த முறையா நம்ம பாடினாவே அதுலேயே மறைமுகமா மூச்சு பயிற்சி இருக்குன்னு சொல்றாங்க சாமி. அவங்க அத்தனை பதியம் பாடுறாங்க. நம்ம 10 பதியம் பாடிட்டு ஒரு நாளைக்கு நம்ம இருந்தோம்னா அதோட அந்த நாளை எண்ணி பாருங்க, வேற மாதிரி இருக்கும். அந்த பதியத்துக்கு அவ்வளவு பலன். அதனாலதான் பதிகமா இப்ப என்ன பண்ணாங்க சன்னிதானம், எப்பா ஒரு பாட்டு எடுத்து பாருங்க, நீங்க வச்சுங்கப்பா, அடியார்கள் எல்லாம் பதிகமா பாட வைங்க. அதுக்கு பேராற்றல் இருக்கு. பதிகமா சொல்லப்ப அந்த பதியத்தோட பலன் அப்படிதான் இருக்கு. கடைசி பாடல்ல அப்படி சொல்றாரு, 10ம் பாட வல்லார். பதிகமாக சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு நம்மளுக்கு ஆற்றல் கிடைக்குது, நம்ம உணர முடியுது. இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க, இத்தனை பேர் சேர்ந்து பாடுறப்ப ஒரு மகிழ்ச்சி இருக்கா இல்லையா உங்களுக்கு, சொல்லுங்க. மகிழ்ச்சி. அதனா தனியா நம்ம பாடினோம்னா கூட இந்த அனுபவம் நமக்கு கிடைக்காது. அடியார் உள்ளிருக்கு அருளை புரியாயின்னு இந்த அடியார்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பதியத்தை நம்ம விண்ணப்பம் பண்ணும் பொழுது அப்படியே நம்ம வந்து சிவலோகத்துல இருக்கிற மாரி ஒரு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அந்த வார்த்தை அப்படி, அருளிய அருளாளர் அப்படி, அந்த பண்ண அப்படி, அந்த ராகம், அந்த சந்தம் எல்லாம் நம்மளை வந்து அங்க கொண்டு போயிடும். அது தேவ தேவனில் திருவடி அடைந்தே அப்படின்னா என்ன ஆகும், நீங்க திருவடி அடைஞ்சே ஆகணும். உங்க சிந்தையால அந்த திருவடியை, நீங்க உங்க உடம்போட இங்க உட்காந்துருக்கோம், உங்களோட சிந்தை வந்து அந்த நடராஜ பெருமானுடைய திருவடிக்கு இங்கிருந்தே அங்க போயிடும். இங்கிருந்தே தில்லை அம்பல பெருமானுடைய திருவடியை நினைப்பீங்க, இங்கிருந்தே கைலாயத்தை நினைப்பீங்க. இங்கிருந்து இருந்த இடத்துல இருந்தே அவருடைய தேவ தேவ நின் திருவடி அடைந்தேன். திருப்புன்கூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானை இங்கிருந்தே நீங்க அடைய முடியும். எப்படி சொல்லணும், தேவ தேவனில் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திரு புன்குருளானே. சொல்லுங்க, தேவ தேவனில் செழும் பொழில் திரு புன்குருளானே. இப்ப கோயில்ல இருந்து 4 பேர் ஒடியார், என்னாச்சு திடீர்னு கத்துறாங்க அடியாரெல்லாம் அப்படின்னு பயந்துட்டு கேட்கணும். அந்த அளவுக்கு ஓசை, அரகரா சிவசிவான்ற ஓசை வந்து சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர்னர். உத்தரகோசமங்கையில் இருக்க பெருமான அடியார்கள்லாம் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த மேல இருக்கிற வானவர்கள் எல்லாம் என்னப்பா அது சிவபுரம் போல இருக்கு என்ன அப்படின்னு எட்டி பாக்குறாங்கன்னா, இங்க கீழே பூலோகத்துல அடியார்கள்லாம் அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்களாம். பார்த்துட்டு அரண்டு போயிட்டாங்க. என்னப்பா நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம், கீழே அதை விட தாண்டி பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்கப்பா அப்படின்னு. அது போல இங்க வந்து அதனால்தான் சிவபுரம்னே பேரு. இந்த வளாகத்துக்கு என்ன, சிவபுரம். சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர். சிவபுரம் போல் கொண்டாடும். அந்த சிவபுரத்துல எப்படி கொண்டாட்டம் இருக்குமோ அதுபோல இந்த உத்தரகோசமங்கையில அடியார்கள் எல்லாம் பெருமானை ஏத்தி வழிபாடு செய்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த சிவபுரத்துலயும் அப்படிதான். இந்த சிவபுரத்துலயும்
உத்தரகோச மங்கையில எப்படி கொண்டாடுறாங்களோ அது போல கொண்டாடிட்டு இருக்கோம். அவங்க எப்படி உத்தரகோச மங்கையில இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, சிவபுரம் போல் கொண்டாடினாங்க. நம்ம எப்படி கொண்டாடுறோம், உத்தரகோச மங்கையில அடியார்கள் எப்படி கொண்டாடினாங்களோ அது போல கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படி ஒரு சிவபுர வளாகம். தொடர்ந்து அறிவினால் மிக்க அறுவகை சமயத்து அவ்வவர் கங்கே ஆரருள் புரிந்து எரியுமா கடல் இலங்கையர் கோனை துலங்க மால்வரை கீழ் அடர்த்திட்டு குறிகொள் பாடலில் இன்னிசை கேட்டு போலவாளோடு நாளது கொடுத்த செறிவு கண்டு நில் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திரு புன்குருளானே. சேர்ந்து பாடுவோமா? அறிவினால் மிக்க அறுவகை சமயத்து அவ்வவ கங்கே ஆரருள் புரிந்து எரியுமா கடல் இலங்கையர் கோனை துலங்க மால்வரை கீழ் அடத்திட்டு குறிகொள் பாடலில் இன்னிசை கேட்டு கோலவாளோடு நாளது கொடுத்த செறிவு கண்டு நில் இலங்கை வேந்தன் இந்த உபாயத்தை அறிந்து விட்டான். என்னன்னா, பெருமான புகழ்ந்து மனம் உருகி பாடிட்டா அவரு பாவத்தெல்லாம் தீர்த்து நமக்கு பேரருள் கொடுப்பார் அப்படிங்கிற உண்மைய அறிந்து கொண்டான். இந்த பாடல்ல சொல்றார், அறிந்து கொண்டு பாட ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு ஐடியா கொடுத்தது யாரு? வாகீச முனிவராக இருந்த திருநாவுக்கரசர் தான். தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன்னு சொன்னவர் அங்கேயும் மறக்கல. அந்த ஞாபகம் வந்துருச்சு. அவருக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டு வந்துட்டார். அவன் தப்பு பண்ணி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். கைலாய மலை எடுத்தார், அதுக்கு உண்டான தண்டனைய ஒருத்தர் அனுபவிச்சிருக்கான். ஒருத்தர் நம்ம நாட்டில் குண்டு வச்சுட்டான், அவனை பிடிச்சி தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் பசி மயக்கத்தில் கிடக்கிறான, பிரியாணி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஐயோ பாவம் அப்படி பிரியாணி கொடுத்தான்னா அவன் கதை என்ன ஆகும்? பிரியாணி கொடுத்தான் பாருங்க, அவனை தூக்கி உள்ள வச்சிருவோம். அந்த கதை யாருக்கு என்ன கொடுக்கணும்னு இருக்குல்ல. அப்ப தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப போய் சிவசிவா அது அவர் பார்த்துக்குவாருன்ட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. தண்டனை கொடுத்தவர் பார்த்துக்குவார்ல. அவர் எப்படி தண்டனை கொடுக்கறதுக்கு? அவனை காலி பண்றதுக்கா? அவனை வதக்கி வதக்கி வாட்டி வாட்டி திருப்பி எடுத்துக்கிட்டே இருப்பான், தவிர சாவு விட மாட்டான். அது போல இங்க சுவாமி ஒரு தண்டனை கொடுத்துருக்காருன்னா விட்டுருவாரா? அதுக்குண்டான நேரம் வரலாம், அவரை வச்சிருப்பாரு. இவர் போய் சொல்லிட்டாரு, என்னாச்சு? அங்க நல்லா இருந்தவர் இறங்கி விட்டாங்க இங்க. அதான வரலாறு சொல்லுது நம்மளுக்கு பெரிய புராணத்துல. அப்ப அப்படி வந்தவர் தான் வாகீச முனிவராக இருந்து இங்க திருநாவுக்கரசரா இங்க பாடினார் அப்படிங்கிறது வரலாறு. அப்படி அந்த பாடலை பாடினால் நமக்கு பேரருள் கிடைக்கின்றதுக்கு இலங்கை வேந்தன் குடிச்சிட்டானா, இலங்கை வேந்தன் வழியில நம்ம போறோம், அவர் நம்ம வழியில வந்திருக்கிறாரு, அதை உணரணும். அடியார்கள் வழியில அந்த வழியை பார்த்து அதை பின்பற்றி அவர் அருளை பெற்றுட்டாரு. நம்ம அவர் வழியில நம்ம போல. ஞாபகம் வச்சுங்க, ஏன் நாவுக்கரசர் தானே சொல்றாரு, எப்பா இதுதான்ப்பா வழி உனக்குன்னு சொல்லிட்டார்ல. அப்ப நமக்கு என்ன வழின்னா அவருடைய வழி இல்லை, நம்ம வழியில தான் அவர் வந்திருக்கிறார். இப்ப ஒரு கோயில்ல, சென்னையில ஒரு கோயில்ல ஒரு ஓதுவார் வேலை பார்த்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கங்க லீவ் போட்டுட்டு போயிட்டே இருந்தார். இவரை ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அந்த அதிகாரி, நீ இவருக்கு 10 நாள் சம்பளத்தை பிடிங்க அப்படின்னு சம்பளத்தை பிடிச்சிட்டார். 10 நாள் சம்பளத்தை. இந்த 10 நாள் எங்க போயிருந்தாரு? சாப்பிட்டுட்டு தூங்குனாரா, ஊரை சுத்தினாரா? கிடையாது. அந்த ஓதுவார் எங்க போயிருந்தார் தெரியுமா? திருவண்ணாமலையில போய் இரவும் பகலும் பாடிட்டு சாமி பரப்பாட்டுக்கு தேவாரம் பாடிட்டு வந்திருக்காரு. அவர் ஊரை சுத்த போல, அங்க சுவாமியை சுத்தி வளம் பாடதான் போயிருக்காரு. ஆனா
இங்க வந்தோன்னு என்னாச்சு, இங்க நீ வந்து 10 நாள் ஆள் இல்லை, நீனு இங்கே போயிட்ட. அவர் சொல்ற, இல்லைங்க திருவண்ணாமலை போய் தான் பாடிட்டு தான் வந்தேன். அதெல்லாம் முடியாது, எங்க கோயில தான் நீ வேலை பார்க்குற, அங்க சுத்தினா அங்க போய் வாங்கிக்க அப்படின்னு விட்டாங்க. அப்ப சரின்னு அப்படியே எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறப்ப சுவாமி தீபார்த்தனை, சரி ஓதுவார் பாடுங்க. அப்ப அந்த ஓதுவார் பாடி இருக்காரு, பானன குற்றம் செய்யணும் குணமல கொள்ளும் கொள்கையால் உன் குறைகடல் அடைந்து, அந்த பாட்டை அப்படி ராகத்தோட அந்த உருக்கத்தோட அப்படி பாடினோன்ன அந்த ஆபீசரு ஆர்டர் போட்டார்ல, அந்த ஆர்டர் எடுத்துருவாயா, ஐயா இந்த மாதிரி ஆளை போட்டு நான் இது பண்றேன் கிழிச்சு அங்கேயே போட்டாராம். இது நடந்தது. அந்த இப்படி பாடுறதையா அப்ப சொன்னாராயோ, நீ என்ன தப்பு பண்ணாலும் இந்த பாட்டை வச்சு எங்களை காலி பண்றியா அப்படின்னாராம். அந்த யாரு இந்த ஆபீஸர் சொன்னாராம், யாரு லால்குடி சுவாமிநாதன் ஐயா, நீ என்ன தப்பு பண்ணாலும் இங்க வந்து ஒரு பாட்டை பாடினேன்னா நல்லா மறைஞ்சு போகுது, எல்லாம் காலி ஆயிடுது, போயா அப்படின்ட்டாராம். அப்ப ஒரு மானிடனுக்கே இது. அப்ப அது பேர் இந்த ராவணேஸ்வரன் வந்து இப்படி ஒரு இதை பண்ணாலும் தண்டனை பெற்றாலும் ஒரு பாடலை இசைத்து சிவபெருமான கேட்கிறார். அப்ப அவர் இசைக்கும் பொழுது எப்படி இசைப்பாரு, திரும்ப நான் தப்பு பண்ணுவேன்னா இசைப்பாரு, எப்பா போதுண்டா, என்னம்மா நான் பண்ண மாட்டேன், பெருமானே மன்னிச்சிரு, இனி ஜென்மத்துல பண்ண மாட்டேன், ஒன்றும் கடி அந்த வேடிக்கைக்கு வேலை இல்லை. அப்படி அந்த வரலாறு நம்ம உணர்த்து என்று சொல்லி கடைசி பாடல், கம்பமால் களேற்றின் உரியானை காமற் காய்ந்ததோர் கண்ணுடையானை செங்கோனே ஒக்கும் திருவுருவானை செழும்பொழில் திரு புன்குருளானே உம்பராணியை உமையவள் கோனே ஊரன் வன் தொண்டன் உள்ளத்தால் உகந்து அன்பினார் சொன்ன அருந்தமிழ் ஐந்தோடு ஐந்தும் வல்லவர் அருவினை இலரே. இந்த பாடலை ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அது கடைசியில சொல்ற மாதிரி அருந்தமிழ், நம்ம எல்லாம் அருந்தலாம். தமிழை இப்ப அருந்திருக்கோம், இந்த தமிழை நீங்க பாடி முடிச்சிட்டீங்கன்னா அருந்தலாம். அதனால நல்லா பாடுங்க. கம்பமால் களேற்றின் உரியானை காமற் காய்ந்ததோர் கண்ணுடையானை செம்போனே ஒக்கும் திருவுருவானை செழும்பொழில் திரு புன்குருளானை உம்பராடிகை உமையவள் கோனை ஊரன் வந்துண்டன் உள்ளத்தால் உகந்து அன்பினார் சொன்ன அருந்தமிழ் ஐந்தோடு ஐந்தும் வல்லவர் அருவினையிலரே. தருமபுரத்துல எல்லாம் ரெடியா இருக்கா, சாப்பிடலாம்ல? தருமபுரத்துல வீதி உள்ளால பாடிட்டே வருவோம். பாடிட்டே வரப்ப ஒவ்வொரு இடத்துல ஒரு ஓதுவார் இருக்க மாட்டாங்க. 4 வீதிலையும் எல்லா ஓதுவாரும் ஒரு இடத்துல பார்க்க முடியாது. ஆனா ஒரே ஒரு இடத்துல எல்லா ஓதுவாரையும் பார்க்கலாம். அந்த விழாவுக்கு அந்த அத்தனை ஓதுவாரும் ஒரு இடத்துல வருவாங்க. அந்த முகப்பு பங்களான்னு ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே சன்னிதானம் முன்னாடி பல்லாக்கில் போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி ஓதுவார் பாடிட்டு வரப்ப எல்லா அந்த விழாவுக்கு அந்த ஓதுவார் பக்கவாத்தையும் எல்லாரும் அந்த இடத்துல மட்டும் இருப்பாங்க. வீதி 4 வீதிலையும் நீங்க பார்க்க முடியாது. அந்த ஒரு இடத்துல மட்டும் எல்லாரையும் பார்க்கலாம். ஏன்னு சொல்லுங்க? இப்ப தேநீர் கொடுத்தாக்க எல்லாரும் இருப்பாங்களா இல்லையா? அது போல அந்த இடத்துல அல்வா கொடுப்பாங்க. அல்வா கொடுப்பாங்க பாருங்க. இன்னைக்கு கேசரி கொடுக்குறாங்களா? இல்ல என்னன்னா, திருநெல்வேலியில மடம் இருக்கு, கிளை மடம். அந்த மடத்து நிர்வாகி என்ன பண்ணுவாரோ, அங்கேருந்து எல்லாருக்கும் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோன்னு அல்வா பாக்கெட் எடுத்துட்டு வந்து ஓதுவாருக்கெல்லாம் கொடுப்பாரு. அங்க எங்க போனாலும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க எல்லாரும் கரெக்டா வந்து. ஏன்னா இந்த அல்வாவும் பாருங்க வாங்கி இவங்க சாப்பிட மாட்டாங்க. அதான் ஓதுவாருடைய நிலைமை.
வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு மனைவிக்கு எல்லாம் கொடுத்து அவங்க சாப்பிட்றது தான் இவங்களுக்கு சந்தோஷம். இப்படிதான். அதனால அவர் என்ன பண்ணாரு, என்னப்பா இது வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க இவங்க சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, ஒரு பிளேட்ல வச்சு கட் பண்ணி தனியா வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு கொடுத்துருவாரு. பிளேட்ல கட் பண்ணிச்சு ஆளுக்கு ஒரு துண்டு, இப்ப சாப்பிடியான்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டு பாட சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க திருநாரையூர்ல ஒரு பிள்ளைமாரு, அவரு சைவ வேளாளர், அவர் வீடு இருக்கு நுழைவாயில் இப்பயும் இருக்கு. அந்த வீட்டுல நல்லா நெய்யை நல்லா காய்ச்சி சுட சுட டம்ளர்ல ஊத்தி கொடுப்பாரு. 6.5 டம்ளர் நெய் சாப்பிட்டுட்டு பாடணும், விடிய விடிய பாடணும். அதான் வேடிக்கை. சும்மா நெய் கொடுக்குறாங்களேன்னு சும்மா வாங்கி குடிச்சிட்டு வந்துடலாம்னு நினைக்காதீங்க. நெய்யை குடிச்சிட்டு விடிய விடிய பாடிட்டு காலையில அவர் வீட்டில் ஒரு டம்ளர் பால் போட்டு குடிச்சு தான் அனுப்புவார். அப்படி அந்த பாடுறதுக்கு அவங்களுக்கு உண்டான சக்தியும் கொடுத்து, அந்த ஊட்ட சக்தியும் கொடுத்து, அதுமாரி நம்ம ஊக்கமாக பதிகங்களை எல்லாம் பாட சொல்லி கேட்டது தான் இந்த ஊர். ஆகவே நீங்க பாருங்க, இப்போ பதிகம் 1 மணி நேரம் கத்துனீங்க, உடனே பாருங்க அந்த பொருட்கள் ஐயாகலாம். தேநீர் கொடுக்கணும். ஆமா, நீங்க சொல்லுங்க அப்படியே. திருச்சிற்றம்பலம். உங்கள் தொண்டைக்கு இதமாகவும் கலைப்பணிவதற்காகவும் தேநீர் இன்று வழங்குகின்ற நம்முடைய ஆலயத்தின் பரிசாரகர் பட்டம் கொடுத்தோம் என்ன பண்ணுவோம், விளையாட்டுடி மாறன் என்ற புதுப்பட்டத்தை பெற்றவர் திரு கணேசன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை 60 அவரை இன்னைக்கு நமக்கு உபயோகம் செஞ்சிருக்காங்க. அதனால அறியாத மக்கள் அவரை மானசீகமா வாழ்த்தி தேநீர் எழுதி இசையோடு பண்ண அழைக்கின்றோம்.